சமுதாயத்தின் பிரதிநிதிகள் அடிப்படையில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள், கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், பால்வளைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள், சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், இப்படி 4 பேருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க 4 பேரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு காரணம் நாடார் சமுதாயம், பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை நீங்கள் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று, இந்நேரம் முட்டாளுங்க முக்தாருங்கிறவன் ஒரு சாதாரண ஒருத்தன், அவன் இப்படி பேசியிருக்கானோடனே அவனை ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சு நடவடிக்கை வச்சிருக்கணும். அப்படி வைக்கவில்லை. நீங்களும் எல்லாம் மௌனமா வாய் மூடி இருக்கீங்க. அப்போ இது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அரசுக்கும் சமுதாயத்திற்கும் பாலமாக இருக்க வேண்டிய அமைச்சர் பெருமக்கள் ஒரு சமூக விரோதிக்கு துணையாக திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடில் இருக்கும் பட்சத்தில் முதல்ல இந்த 4 பேரையும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் படுதல் வேலை செய்வோம்.